ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க். இந்த 10 மார்க் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க, ராவ் கிராமர் இன்இக்வாலிட்டி. ஸோ இப்போ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு n இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்கும். அதோட சாம்பிள் சைஸ் எல்லாமே ரேண்டம் வேரியபிள்ஸ், ரேண்டம் சாம்பிள்ஸ் ஆஃப் சாம்பிள் சைஸ் n drawn from a population, continuous population with probability density function f of x, q. f of x, qன்ற probability density function இதுக்கு இருக்குது. அண்ட் q belongs to ஒமேகான்ற பேராமீட்டர் ஸ்பேஸ்லேருந்து qன்ற பேராமீட்டர் நம்ம எடுக்கிறோம். அந்த qன்ற பேராமீட்டர் ஒரு ரியல் பிளேனுக்குள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர் qலேருந்து எடுக்கிறோம் யூன்னு. இந்த அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டரை வச்சு assuming that the population density f of q satisfies the necessary regularity conditions, the variance of u denoted by d square u, that is the variance of u is equal to e of u minus q the whole square, satisfy the inequality. கீழே கொடுத்துருக்கிற இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வேரியன்ஸ் d square u greater than or equal to 1 by n into integral of 0 minus infinity to infinity dou log f of x, q divided by dou q the whole square into f of x dx அப்படின்னு வரணும். ஸோ இப்போ இது கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இதே டிஸ்க்ரீட் கேஸில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பிஐ ஆஃப் கியூன்னு எடுத்துக்குவோம். அப்போ இன்டெக்ரல் இஸ் ரீப்ளேஸ்டு பை சமேஷன், தென் டி ஸ்கொயர் யூ இஸ் ஈக்குவல் டு 1 by n இன்ட்டு சமேஷன் டோ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ டிவைடட் பை டோ கியூ ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக பிஐன்னு வரும். ஸோ இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், மேலே இருக்கிறது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி 2 வகையான வேரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ யூன்றது அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டர்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு கியூன்னு கிடைக்கணும். அந்த மாதிரி அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டராக யூ இருக்கணும். அந்த யூ வச்சு நம்ம ஒரு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த வேரியன்ஸ் இப்படி தான் இருக்கணும், இந்த இன்இக்வாலிட்டியாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த நெசசரி ரெகுலாரிட்டி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால முதல்ல ரெகுலாரிட்டி கண்டிஷன்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். ஒரு பேராமீட்டர் ஸ்பேஸ் ஆர்ன்ற ரியல் பிளேனில் ஓப்பன் இன்டர்வலாக இருக்கணும். ரெண்டாவது செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் கியூன்ற ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். அண்ட் அந்த எக்ஸ் எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் த பேராமீட்டர் கியூவாக இருக்கணும். ஏன்னா இது அன்பயாஸ்டு எஸ்டிமேட்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் எக்ஸுன்ற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே பேராமீட்டர் கியூக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அப்புறம் டோ எஃப் ஆஃப் எக்ஸ் கியூன்ற டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்ட் அது ஃபைனைட்டாக இருக்கணும் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸு அண்ட் கியூக்கும் எக்ஸுக்கும் வேல்யூஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். அண்ட் த ஆப்ரேஷன் ஆஃப் இன்டெக்ரேஷன் ஆர் சமேஷன், இன்டெக்ரேஷன் வச்சு கண்டினியூஸ்லையும் சமேஷன் வச்சு டிஸ்க்ரீட்லேயும் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எஃப் எக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும். அண்டு டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ பண்ணும்போது இன்டெக்ரல் சைன்ஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் லெப்னிஸ் ரூல் யூஸ் பண்ணி. அண்ட் ஃபைனலாக ஃபிஷர்ஸ் இன்ஃபர்மேஷன் இன்டெக்ரல் ஆஃப் கியூ ஈக்குவல் டு இ ஆஃப் டோ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை டோ கியூ ஸ்கொயர் அப்படின்னு வரும். இது ஸ்ட்ரிக்ட்லி பாசிட்டிவ் அண்ட் ஃபைனைட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரூஃப்குள்ளே போகலாம். ஸோ ப்ரூஃப் என்ன பண்ணணும், இந்த வேரியன்ஸ் இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம ரெகுலாரிட்டி கண்டிஷன்ஸ்லேருந்து ஒரு மெயினாக ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம். என்னது இது
ஃபிஷர்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த ஃபிஷர்ஸ் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பாசிட்டிவாகவும் ஃபைனைட்டாகவும் இருக்கணும். E of dou log f of x, q divided by dq the whole square. இப்போது டோட்டல் ப்ராபபிலிட்டி அண்ட் கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த கோர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். f of x, qன்றது ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்றது நம்மளுக்கு தெரியும். அதோடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோன்னா அதை இன்டகிரேட் பண்ணோன்னா -∞ ப்ளஸ் ∞ வரைக்கும் இன்டகிரேட் பண்ணும்போது =1 ஆகிடும். ஸோ அப்போது அது =1 அப்படின்னா ரெண்டு சைடும் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு q பண்ணும்போது இன்டகிரல் ஆஃப் dou f of x, dou q divided by into dx வந்து 0 ஆகிடும். ஸோ நம்மளுடைய calculus ஐடென்டிட்டி படி dou log f of x, q divided by dou q is equal to 1 by f of x, q dou f of x, q divided by q. we substitute. ஸோ அப்போ இது 1 by f of x, dou f of x divided by dou qன்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 1 by f of x அந்த பக்கமும் கொண்டு போயிட்டா நம்மளுக்கு இந்த இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கிற இந்த வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இன்டெக்ரலில் இதுக்கு பதிலாக எடுத்து இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இந்த dou f of x வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு வரும். இன்டகிரேஷன் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அ ஸ்கோர் ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவல் டு 0 ஆயிரும். எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் dou log f of x, q divided by dou q is equal to 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி அண்ட் கண்டிஷனல் டீகம்போசிஷன் பண்ண போகிறோம். ஸோ f of x, qன்னு இருக்கிறத நம்ம g of u, q அண்ட் இன்ட்டு h of uன்னு சொல்லி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில் கொண்டு வர போகிறோம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் கொண்டு வர போகிறோம். அதுக்கு g of u, qன்றது ஒரு மார்ஜினல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஆஃப் த எஸ்டிமேட்டட் uன்னு எடுத்துக்கிறோம். அண்டு h ofன்னு வர டேர்மை வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம் ஃபார் த ரிமைனிங் சாம்பிள்ஸ் y1, y2, yn -1. அண்டு இது வந்து சஃபிஷியன்ட் u வந்து சஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம கேபிட்டல் யூவை ஸ்மால் யூவாகவும் மாற்றிக்கலாம். ஏன்னா இது ஒரு அன்பயஸ்ட் எஸ்டிமேட். ஸோ இதை ஒரு சஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டாக கூட நம்ம மாற்றிக்க முடியும். u ஒரு சஃபிஷியன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு அவங்க சொல்லியிருக்கிறதுனால. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் f of x, q is equal to g of u, q dot h of y அப்படின்னு எழுதலாம். அண்ட் டேக்கிங் த நேச்சுரல் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் லாக் எடுக்கிறது மூலமாக நம்ம சமேஷன் k is equal to 1 to n log of f of x, q and log of g of u, q and log of h of u, qன்னு நம்ம எழுதிக்கலாம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து நமக்கு தேவையான அந்த பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ இதுலேருந்து ரெண்டு சைடும் நம்ம dou qவால் வித் ரெஸ்பெக்ட் டு dou q நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அண்ட் ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 2 கிடைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். இது வந்து a1, a2, a3, a4 ப்ளஸ் an the whole ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் இது வந்து a² + b² ஃபார்மேட்டில் இருக்குது. a² + b the whole ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த மாதிரி இருக்குது, செகண்ட் டேர்ம் இந்த மாதிரி இருக்குது. a + b the whole ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை வந்து சமேஷன் ak² + ai/aj நம்ம பிரிக்கிறோம். சமேஷன் ai சமேஷன் ajன்னு பிரிக்கிறோம். அண்ட் செகண்ட் டேர்மை a + b the whole ஸ்கொயர்னு இருக்கிறது a² + b² + 2ab பிரிக்கிறோம். ஸோ இது எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா
ஃபஸ்ட்டு ஏகே ஸ்கொயர் இருக்கிற இடத்துல இந்த டேர்மில் கேவை வச்சு ஹோல் ஸ்கொயர் போட்டு சமேஷன் போட்டு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஏஐஏஜேன்னு இருக்கிற இடத்துல எஃப் ஆஃப் ஐக்யூ அண்ட் எஃப் ஆஃப் ஜேக்யூன்னு 2 டேர்ம்ஸாக பிரித்து டாட் ப்ராடக்டில் எழுதியிருக்கோம் சமேஷன் போட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்து இந்த டேர்முக்கு ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். அண்ட் தென் இந்த டேர்முக்கு ஸ்கொயர் பண்ணி எழுதுகிறோம். அப்புறமா இந்த 2 டேர்முக்கும் சேர்த்து 2 இன்ட்டுன்னு போட்டு எழுதுகிறோம். எழுதிட்டு மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை ஜாயிண்ட் டென்சிட்டி. இப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 சைடும் நம்ம ஜாயிண்ட் டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஜாயிண்ட் டென்சிட்டியை ப்ராடக்ட் ஆஃப் எஃப்கே ஆஃப் எக்ஸோட நம்ம மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஓவரால் சாம்பிள்ஸ் d1 x1 d2 xn எல்லாத்தையும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 டேர்முமே கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஏன்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ டிவைடட் பை டோ கியூ வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இந்த 2 டேர்மும் ஈக்குவல் டு 0 ஆகிடும். அதே மாதிரி இந்த 2 டேர்ம் கூட ஈக்குவல் டு 0 ஆகிடும், இந்த 2 இன்ட்டு டேர்ம் கூட. அப்போது நம்மளுக்கு கடைசியாக என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் எக்ஸ்கே டிவைடட் பை எக்ஸ்கே கியூ டிவைடட் பை டோ கியூ த ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மும் இந்த 2 டேர்ம் மட்டும்தான் மிஞ்சும். ஸோ இப்போ இதில் 2 சைடு எஃப் ஆஃப் எக்ஸ் கியூவில் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டகிரேஷன் சிம்பிளிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி கிடைக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் n இன்ட்டு நான் சமேஷனை ரிமூவ் பண்ணிட்டு இன்டகிரேஷனை வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா n இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் log ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ டிவைடட் பை டோ கியூ த ஹோல் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ இன்ட்டு டிஎக்ஸ். அண்ட் 2 சைடு வந்து கொண்டு வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி மாறிடும். நம்ம இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கியூவால் 2 சைடு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சைடும் இந்த டேர்மும் 0ன்னு ஆகிடும். 0ன்னு ஆனதுக்கப்புறமா இன்டிகிரேஷன் சிம்பிளிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சமேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இன்டகிரல்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு n இன்ட்டு டோ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ டிவைடட் பை டோ கியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கியூன்னு வரும். அண்ட் அதே போல் ஈக்குவல் டூவில் இந்த டேர்ம் கூட இன்டகிரேஷனில் ஜி ஆஃப் யூ கியூன்னு வந்துடும். இந்த டேர்ம் கூட இன்டகிரேஷனில் ஜி ஆஃப் ஹெச் கியூன்னு வந்துடும், ஜி ஆஃப் ஹெச் ஒய்ன்னு வந்துடும். ஸோ இந்த 2 டேர்மையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி கிடைக்கும். அந்த இன்இக்வாலிட்டி வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ டோ லாக் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ வந்து ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் கூட ஆட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போது இந்த டேர்ம் அந்த பக்கம் போச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து இது மைனஸ் ஆகுனா தான் நம்மளுக்கு ஜி ஆஃப் யூ கியூ கிடைக்கும். ஸோ அதனால் ஜி ஆஃப் யூ கியூன்றது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கியூவை விட சின்னதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இன்டகிரேஷன் ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்படி மாற்றி எழுதுகிறோம். n இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் f of x q the whole square into f of x dx greater than or equal to dou log g of u q divided by dou q the whole square into g of u du. இப்படி நம்ம மாற்றி எழுதுனதுக்கப்புறமா யூன்றது ஒரு அன்பயஸ்ட், ஸோ இதை மாற்றி இங்கே எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ இந்த டேர்ம் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம் நம்ம ஈக்குவேஷன் 3ல் போட்டு எழுதிட்டோம்.
ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம யூன்றது ஒரு அன்பயஸ்ட் எஸ்டிமேஷன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர்னா இ ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு கியூன்னு இருக்கணும். இங்கே இ ஆஃப் யூ வந்து நம்ம இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்ச இந்த இன்டெக்ரல் ஜி ஆஃப் யூ கமா கியூ தான் இ ஆஃப் யூ இன்ட்டு ஜி ஆஃப் யூ கமா கியூ அப்படின்ற யூ. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணி நம்ம எழுதும்போது ஈக்குவல் டு கியூன்னு வருது. ஸோ கியூன்னு வந்துச்சுன்னா ரெண்டு சைடு கியூவால் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது அந்த டேர்ம் 1 ஆயிரும். 1 ஆயிடுச்சுன்னா அதோடைய இன்டெகிரேஷன் பார்ட் 0 ஆகிடும். அது கூட கியூவை மல்டிப்ளை பண்ணாலும் கான்ஸ்டன்ட் கியூவை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த டேர்ம் 0 தான் ஆகும். ஸோ 0 ஆயிடுச்சுன்னா u into dou gu divided by dou q equal to 0 na u into dou gu divided by dou q du is equal to 1 ஆயிடும். ஸோ இப்போ இதோட இன்டெகிரேஷன் 1 ஆயிரும். இந்த டேர்ம் 1னா இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போது இந்த ஈக்குவேஷன் 5லேருந்து இந்த ஈக்குவேஷன் 4 நம்ம மைனஸ் பண்ணுறோம். அதாவது அன்பயஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வச்சு கண்டுபிடிச்ச இ ஆஃப் யூவை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டோ கியூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிடைச்ச வேல்யூவையும் அதை இன்டெகிரேட் பண்ணி கிடைச்ச வேல்யூவையும் போட்டு நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் தயாரிச்சிருக்கோம். அந்த 2 ஈக்குவேஷனை ஒன்றுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு u மைனஸ் கியூ இன்ட்டு டோ ஜி யூ கமா கியூ டிவைடட் பை டோ கியூன்னு கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம வந்து மெயின் திங்கையே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ u மைனஸ் கியூவையும் டோ ஜி யூ கமா கியூ டிவைடட் பை டோ கியூவை வந்து நம்ம முன்னாடி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா கியூவை பண்ண மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா கியூ கூட மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதின மாதிரி இங்கேயும் ஜி ஆஃப் யூ கமா கியூ கூட எழுதிட்டு லாக் போட்டிருக்கோம். ஸோ லாக் போட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் ஈக்குவல் ஆயிரும், இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் ஈக்குவல் ஆயிரும், ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். ஜி ஆஃப் யூ கமா கியூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஜி ஆஃப் யூ கமா கியூ வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று ரூட் ஆஃப் ஜி ஆஃப் யூ கமா கியூ அண்ட் இன்னொன்று ரூட் ஆஃப் ஜி ஆஃப் யூ கமா கியூன்னு பிரிக்கிறோம். ஸோ அப்படி பிரித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரூட் வந்து யூ மைனஸ் கியூ கூட சேர்ந்துடும், செகண்ட் ரூட் வந்து இது கூட சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுறோம். இதில் இந்த டேர்மை ஏன்னு வச்சுக்கிறோம், இந்த டேர்மை பின்னு வச்சுக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் கியூ இன்ட்டு ரூட் ஜி ஆஃப் எக்ஸ் யூ கமா கியூ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு டோலாக் ஜி ஆஃப் யூ கமா கியூ டிவைடட் பை டோ கியூ இன்ட்டு ரூட் ஜி ஆஃப் யூ கமா கியூன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இது ரெண்டுமே ப்ராடக்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தனித்தனி ப்ராடக்ட் பண்ணி ஹோல் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூ மைனஸ் கியூ ரூட் ஜி ஆஃப் யூ ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி ரெண்டுத்தையும் தனித்தனி ப்ராடக்டாக போட்டு எழுதணும். அப்படின்னா இந்த ஹோல் ஸ்கொயருக்கு அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும் ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி படி. ஸோ அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும்போது அதில் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரூட் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம யூ மைனஸ் கியூ ஸ்கொயர் தனியாகவும் ஜி ஆஃப் யூ கமா கியூ தனியாகவும் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஸ்கொயர்ஸ் இன்இக்வாலிட்டி படி நம்ம வேரியன்ஸை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வேரியன்ஸ் எப்படி இருக்கும், யூ மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஜி ஆஃப் யூ கமா கியூவை வந்து நம்ம யூ மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ d square u is equal to e of u minus q the whole squareன்னு எழுதலாம். ஈக்குவல் டு இந்த மாதிரி கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா u minus q the whole square எடுத்துகிட்டு இந்த டேர்மை நம்ம பழைய மாதிரியே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, u மைனஸ் q இன்ட்டு டோ லாக் u g ஆஃப் u கமா q இன்ட்டு g ஆஃப் u கமா qன்னு இருந்துச்சுல, அதில் இருக்கிற டோ லாக் g ஆஃப் u கமா q த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு g ஆஃப் u கமா qன்னு எழுதிட்டு டி ஸ்கொயர் யூவை அது கூட எழுதிடலாம். இந்த டேர்ம் டி ஸ்கொயர் யூன்றதுனால இந்த டேர்ம் கூட இதை எப்படி எழுதிடலாம். எழுதிட்டு இது ஒரு இன்டெக்ரல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் யூ அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த இன்டெக்ரலில் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த இன்டெக்ரலில் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி படி 1 தான் வரும். ரெண்டு சைட் ஸ்கொயர் பண்ணாலும் அது 1ஆக தான் இருக்கும். ஸோ ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டியில் 1ன்ற டேர்ம் வச்சு டி ஸ்கொயர் யூ அந்த பக்கம் போச்சுன்னா, டி ஸ்கொயர் யூ ஐசோலேட் ஆச்சுன்னா இந்த இன்டகிரேஷன் டேர்ம் 1க்கு கீழே போயிடும். 1க்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ கொஷினில் கேட்ட மாதிரி நம்ம டி ஸ்கொயர் யூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி f of x, q டோ லாக் ஆஃப் f of x, q இன்ட்டு f of x, q வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு g of x, q டோ லாக் ஆஃப் f of x, g of x, qன்னு நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா f of x, q g of u, q வந்து f of x, qவால் ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரின்னு கிடச்சிரும். சிமிலர்லி இதே மாதிரி டிஸ்க்ரீட் டைப்புக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக நம்ம பண்ணது என்ன, இந்த டி ஸ்கொயர் யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அது ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டிலேருந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம டோ லாக் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் யூ கியூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கியூவால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்ச எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் கியூ ஜி ஆஃப் யூ கியூன்னு நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணது. ஸோ இப்படி தான் ராவ் கிராமர்ஸ் இன்இக்வாலிட்டி வந்துச்சு.